என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் நல்லா சம்பாதிக்கணும், பட் ஏன்னா எனக்கு வந்து வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும். எஸ், அஃப்கோர்ஸ் வீட்டில் இருந்தே நிறையவே சம்பாதிக்கலாம், பட் ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும். இன்னைக்கு நான் ஒரு 5 ஸ்கில்ஸ் சொல்கிறேன். இந்த 2022 ஆன்லைனில் வச்சு நீ ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம், பட் ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் நீ கொஞ்சம் நிறையா கற்றுக்க வேண்டியிருக்கும். அதனால் வந்து 15,000 to 20,000 லைக் ஃப்ரீலான்சிங்காகவே சம்பாதிக்கலாம், பட் அதை விட நிறையா சம்பாதிக்கணும்னு நினச்சின்னா புட் இந்த ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக ஃபுல் டைமாகவே இதை ஒர்க்காக எடுத்து பண்ணலாம். லைக் உனக்கு டைம் சும்மாவே இருக்கும். அண்ட் மோர் ஓவர் நீ யார் கீழேயும் உட்காந்து ஒர்க் பண்ண மாட்டேன். உன்னால் நிறைய கிளைண்ட்ஸ் வச்சு ஒர்க் பண்ண முடியும். இதை ஃப்ரீலான்சிங்காக பார்க்குறவங்களுக்கு, ஃப்ரீலான்சிங் ஃபுல் டைமாக பார்க்குறவங்களுக்கு இதை விட நிறைய பொட்டன்ஷியல் ஏர்ன் பண்ணலாம். ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா நான் சில ஐடியாஸ்லாம் சொல்லியிருப்பேன் ஏர்ன் பண்ணலாம், பட் அது வந்து ஒரு 3,000 4,000 5,000 வேணால் செட் ஆகும். பட் 15,000 to 20,000 நல்லாவே சம்பாதிக்கணும் வீட்டில் இருந்து அப்படின்னு நினச்சினா இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்ட் 1. ஸோ இந்த பார்ட் 1ல் 5 அண்ட் பார்ட் 2ல் 5. பார்ட் 2 வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு 10,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, பிகாஸ் இட்ஸ் லென்த்தி வீடியோ ஆகிடும். அண்ட் வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. நம்பர் 1 சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இது வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு படிக்கலாம். ஸோ இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. ஸோ இதோட செப்பரேட் வீடியோவை நான் இன்னொரு நாள் போடுறேன். பட் இல்லை உங்களுக்கே நிறைய கோர்சஸ் தெரிஞ்சாலும் அதுலேருந்து நீங்கள் படிக்கலாம். இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம், உங்களோட இன்ஸ்டாகிராம், யூடியூப் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் ஆன்லைனில் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பிராண்ட் அவேர்னஸ் வேணும். அண்ட் அந்த பிராண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகணும், நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீல்ஸ் போட்டால் நல்லா வியூஸ் போகணும், ஃபோட்டோஸ் போட்டால் அது அட்ராக்டிவாக இருக்கணும், நிறைய பேருக்கு ஆடியன்ஸுக்கு போகணும். ஸோ இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இல்லை பர்சனல் பிராண்ட் இதெல்லாமே சோஷியல் மீடியாவில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சில ஆட்கள் தேவை. நிறைய பேர்த்தோட இன்ஸ்டாகிராம் பெரிய பாப்புலாரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பை திஸ் ஏஜென்சி, மேனேஜ் பை தட் ஏஜென்சிட்டு. ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் படிக்கலாம். லைக் எந்த டைமில் போஸ்ட் பண்ணணும், என்ன போஸ்ட் பண்ணணும், இப்போ என்ன ஹாட் ட்ரெண்டிங்கில் இருக்குது, இப்போ ரீல்ஸில் ட்ரெண்டிங் இருக்கா, ரீல்ஸில் எந்த வீடியோ ட்ரெண்டிங்கில் இருக்குது, எந்த மியூசிக் போட்டு நம்ம பிராண்டை இன்க்ரீஸ் பண்ணணும், பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ இதை வந்து அவங்க ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக பார்ப்பாங்க. உங்கள் பிராண்டை பற்றின ஃபுல் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த டைம் போஸ்ட் பண்ணணும், இந்த டைம் வந்து இந்த ஹேஷ்டேக்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இந்த போஸ்ட்டுக்கு இந்த மாதிரி மியூசிக் தான் யூஸ் பண்ணணும், இப்போ ரீல்ஸ் தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ஃபுல்லாக கரெக்டாக அனலைஸ் பண்ணி கரெக்டான டைமில் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மெசேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டோட்டலாக உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை மேனேஜ் பண்ணி அதை இன்னும் நிறைய ஆடியன்ஸ்க்கு பூஸ்ட் பண்ணுறது. ஸோ இன்டெரக்டாக அது என்ன நடக்கும்னா, உங்களோட ஆடியன்ஸ் நல்லா ரீச் ஆயிடுச்சு, ஆர்கானிக்காக உங்களுக்கு நிறைய வியூஸ் வருது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இந்தியன் மார்க்கெட்டில் 22,000 per month கிடைக்கும். இதெல்லாம் ஃப்ரீலான்சிங்காக சொல்லிட்டு இருக்கேன். பட் இதை ஃபுல் டைமாக பண்ணால் கண்டிப்பாக 1 lakh to 2 lakhs சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். பிகாஸ் 2-3 கம்பெனிஸ் லைக் இப்போ என்னோட சோஷியல் அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 million ஃபாலோவர்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறேன். என்னால் அதை மேனேஜ் பண்ணி இன்னும் நிறைய ஆடியன்ஸ்க்கு அதை பப்ளிஷ் பண்ணணும், இன்னும் நிறைய பேருக்கு நான் இந்த கான்டென்ட்டை கொண்டு போகணும்னு வச்சிங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இஸ் a good option. ஸோ அவங்கள தான் நான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுவேன். அதை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்கள்கிட்ட கூட நான் அப்ரோச் பண்ணலாம். நம்பர் 2 வெப்சைட் டெவலப்மெண்ட். இப்போ நானே ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு ஒரு வெப்சைட் தேவை. ஸோ ஒரு லேண்டிங் பேஜ் தேவை. அதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் டெவலப்பர் தேவை. நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். என்னோட ஃப்ரெண்டை வச்சு நான் அந்த வெப்சைட் ரெடி பண்ணேன். ஸோ அவருக்கு நான் ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு அவர் வந்து எனக்கு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி தராரு. பிரதர் நீங்கள் கூட கேட்கலாம், பிரதர் அதுக்கு வந்து நிறைய கோடிங் தெரியணுமே பிரதர், பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா நம்ம வேர்ட் ப்ரெஸ்ஸில் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு ஈஸியாக அவங்க வெப்சைட் ரெடி பண்ணி தருவாங்க, லைக் வித்தவுட் கோடிங். பட் அதே ஃபியூச்சரில் என்னோட பிஸ்னஸ் வந்து லைக் 2 lakhs 3 lakhs 4 lakhs மந்த்லி வருதுன்னு நினச்சிங்கன்னா நான் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா அதில் ஒர்க்ஸ் ஆட் பண்ணணும். லைக் வந்து தீம்ஸ் சேஞ்ச் பண்ணணும், நல்ல குட் தீம்ஸ் வேணும், எனக்கு அந்த வெப்சைட் பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கணும். எனக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளகின்ஸ் இருக்கணும். லைக் எப்படி எத்தனை சேல்ஸ் நடந்திருக்கு, எப்போ சேல்ஸ் நடக்கல, எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க, எத்தனை பேர் சும்மா போயிருக்காங்க, எதுக்கு ஏன் பர்ச்சேஸ் பண்ணல, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பிளகின்ஸ் நிறைய ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போட்டு எஃபோர்ட் போட்டால் அந்த வெப்சைட் டெவலப்பர் இன்னும் நல்லா சூப்பராக பண்ணலாம். ஸோ இங்கே எல்லாமே வெப்சைட் வச்சு தான் நடக்க போகுது. ஸோ நீங்கள் அமேசான் போனீங்கன்னா அது ஒரு வெப்சைட், நீங்கள் ஃப்ளிப்கார்ட் போனீங்கன்னா அது ஒரு வெப்சைட். அது வந்து லைக் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயும் இருக்கும், நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட், இது 2 செக்டார்லையுமே இருக்கும். ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக வெப்சைட் டெவலப்மெண்ட்டாக சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வெப்சைட் டெவலப்மெண்ட்டாக பண்ணிங்கன்னா எல்லா பிஸ்னஸ்க்குமே ஆன்லைன் தேவைப்படுது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வந்து பழைய பிஸ்னஸாக இருந்தால் கூட, ஒரு சக்தி மசாலா இருக்கட்டும், ஆட்சியாக இருக்கட்டும், லைக் எந்த பிராண்ட்ஸாக இருந்தாலுமே எல்லாருமே ஆன்லைனில் மூவிங் வராங்க. பட் அவங்களுக்கு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணணும். இப்போ நம்மள மாதிரி யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாவில் நல்ல பிரபலமாக இருக்காங்க, இல்லை நான் ஒரு ஃபேஷன் ஸ்டைலிட், எனக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்ட் ரெடி பண்ண அப்படின்னு நினச்சா ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு வெப்சைட் தேவை. எதில் போய் வாங்குவாங்க? அந்த வெப்சைட்டில் தான் போய் வாங்க. அந்த வெப்சைட் அட்ராக்டிவாக ரெடி பண்ண தெரியணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வெப்சைட் டெவலப்பராக போகலாம். இல்லை பிரதர் எனக்கு இன்னும் நல்லா கற்றுக்கணும், எனக்கு ஃபுல்லாக தெரியும், வெப்சைட்டை ஃபுல் பிராண்டிங்காக பண்ண தெரிஞ்சு எனக்கு நிறைய பெரிய பிராண்ட்ஸோடலாம் கொலாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சில விஷயத்தெல்லாம் கற்றுக்க வேண்டியிருக்கும். லைக் HTML, CSS,
PHP அண்ட் JavaScript இதை நாளையுமே நீங்கள் நல்லா நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்க, நிறைய ஆன்லைன் கோர்சஸ்லாம் வச்சு இதை நீங்கள் ஃபுல்லாக தரவாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட் ரொம்பவே சூப்பராக பண்ண முடியும், லைக் டாப் ஹை அண்ட் கிளாஸ். அண்ட் இதை ஃப்ரீலான்சிங்காக பண்ணிங்கன்னா லைக் சாலிடாக உங்களுக்கு வந்து 15,000 to 25,000 கையில் சாலிடாக மந்த்லி நிற்கும், லைக் 2-3 கிளைண்ட்ஸ். இப்போ எனக்கு அந்த வெப்சைட் ரெடி பண்ணாரு, பட் இருந்தாலுமே ஃபியூச்சரில் நான் பண்ண போது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணு, எனக்கு இன்னும் கொஞ்சம் மாற்று அப்படின்னு சொல்லி மறுபடியும் பே பண்ணுவேன் அவருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டடி அ லாட், நிறைய ஹார்ட் ஒர்க் போடுங்க, கிளையன்ஸை பக்கத்துலேருந்தே பிடிக்க ஆரம்பிங்க. நான் எல்லாம் நல்லா பண்ணுறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இனிஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. அண்ட் ஃபுல் டைம் ஜாபாக இதை பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய பிராண்ட்ஸோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா you can earn a lot, like 2 lakhs 3 lakhs per month earn பண்ணலாம். நம்பர் 3 content writing. ஸோ இந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 நல்லா பூஸ்டப் ஆச்சுன்னே நான் சொல்லுவேன். சரி, நீங்கள் என்னதான் சூப்பராக போஸ்ட் பண்ணாலும் அந்த கீழே கேப்ஷன்ஸ் சூப்பராக இருக்கும். நான் இது வந்து சில பேர்கிட்ட அட்ராக்டிவாக நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். லைக் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து தீபிகா அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்களோட கேப்ஷன் சைட் பார்த்தீங்கன்னா சூப்பராக சினிமேட்டிக்காக பர்சனலோட நல்லா எங்கேஜ் ஆகி சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா இந்த கண்டென்ட் ரைட்டிங்கிறது ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க, அந்த போஸ்ட்டை எடுத்து சொல்லி அந்த போஸ்ட் என்ன சொல்ல வருது, இந்த போஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கீழே கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணுவீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது வந்து உங்கள் ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், உங்களோட பிராண்ட் அவேர்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு பெரிய ஒரு அட்ராக்டிவாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டென்ட் ரைட்டிங் ஸ்கில் கண்டிப்பாக தேவைப்படும். நானே இப்போ நிறைய கான்டென்ட் ரைட்டிங் லைக் பண்ணுறவங்கள நானே ஹையர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. பிகாஸ் நான் இப்போ ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறேன், அது நல்ல ப்ராடக்டாக இருக்குது அப்படின்னாலுமே அதை பற்றின ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்ல தெரியும் எனக்கு. லைக் அது கோர்வையாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி எனக்கு அதை சொல்ல தெரியும். அதுக்கு ஒரு கான்டென்ட் ரைட்டர் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சேல்ஸ் பிச், ஒரு ப்ராடக்ட்டை விற்க சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு ஒரு சேல்ஸ் பிச் அப்படின்வாங்க. அதை எப்படி விற்கிறது, அது என்ன சொல்லி விற்கிறது அப்படின்ட்டு. நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னா அதை கரெக்டாக அந்த சேல்ஸ் கரெக்டாக இருக்கணும், அதுக்கு அந்த வேர்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு இந்த கான்டென்ட் ரைட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கான்டென்ட் ரைட்டிங்கோட சேர்த்து SEO அண்ட் கிரியேட்டிவ் டிசைன் இந்த மூணுமே நல்லா பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு சர்ச் இன்ஜினில் SEOனா லைக் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், ஒரு கூகுள் ரேங்கிங்ஸில் உங்களோட வெப்சைட்டோ இல்லை உங்களோட ப்ராடக்ட்டோ இல்லை உங்களோட ஃபோட்டோஸோ வீடியோஸோ இதெல்லாம் வந்து நல்லா சர்ச் இன்ஜினில் சூப்பராக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள்லாம் இந்த மூணுமே நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சூப்பர் டூப்பராக பண்ண முடியும். பிகாஸ் அந்த கான்டென்ட், அந்த ஒரு வீடியோவையோ ஃபோட்டோவையோ ப்ராடக்ட்டையோ இந்த டிசைனையோ இந்த சேல்ஸையோ எதையாக இருந்தாலும் சூப்பராக பண்ணணும்னா அதுக்கு ஒரு நல்ல கான்டென்ட் தேவை. ஸோ இதை எப்படி கற்றுக்கலாம், ஆன்லைனில் கோர்சஸ் இருக்குது. அப்படியே இல்லைனாலும் உனக்கு இங்கிலீஷ் சூப்பராக வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் தட். இதை வந்து கோர்ஸ் பண்ணி தான் படிக்கணுங்கிறதுல இங்கிலீஷ் சூப்பராக தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். பெர் மந்த் சாலிடாக 10,000 to 15,000 ஏர்ன் பண்ணலாம். லைக் ஒரு கிளையண்ட் கிட்ட இருந்தே இப்போ நான் ஒருத்தர் ஹையர் பண்ணா 10,000 to 15,000 அவருக்கு கொடுக்கணும் மந்த்லி. அதே ஒரு 4-5 கிளைண்ட் பிடிச்சிங்கன்னா ஃப்ரீலான்சிங்காக மந்த்லி. இதெல்லாம் நான் வந்து சொல்கிறது என்ன, பேசிவாக சம்பாதிக்கிறதுக்கு நீ ஃபுல் டைமாக சம்பாதிக்கணும்னா இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி SEOவும் படிக்கணும், கிரியேட்டிவ் டிசைனும் படிக்கணும். இதெல்லாம் சேர்த்து படிச்சா இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்பர் 4 காப்பி ரைட்டிங். கான்டென்ட் ரைட்டிங்க்கும் காப்பி ரைட்டிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. காப்பி ரைட்டிங்னா ஒரு ப்ராடக்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறது, பேனர்ஸில் இல்லை இந்த ப்ராடக்டோட பேரில் கேட்சியான வேர்ட்ஸ், இந்த ஒருத்தருக்கு ஒரு லோகோ இருக்கும், மோட்டோ இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் இருக்கும். சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, BMWனா இந்த லக்ஸரி, நைக்னா இப்போ டூ இட் சம்திங் ஏதோ இருக்கும். அந்த மாதிரி வேர்டிங்ஸ் வச்சு அந்த பிராண்டோட இம்பாக்ட் என்ன, அந்த பிராண்ட் எப்படிப்பட்ட பிராண்டுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது காப்பி ரைட்டிங் ஸ்கில். அந்த பிராண்டோட பவர் என்னங்கிறது இந்த காப்பி ரைட்டிங் ஸ்கில்ல தான் இருக்கும். ஸோ எந்த பிராண்டாக இருந்தாலுமே காப்பி ரைட்டிங்க்குன்னு ஒரு டீம் வச்சிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் பர்சன்ஸோட அந்த டீமோட கிரியேட்டிவ் டீமோடலாம் நல்லா பேசி இந்த மக்கள்கிட்ட இந்த பிராண்ட் என்ன மாதிரி இருக்கும், உங்கள் பிராண்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டு அது மக்கள்கிட்ட போய் இந்த மார்க்கெட்டிங் பீப்புளாக சேர்ப்பாங்க. அதுக்கு ஒரு ஃபீட்பேக் வரும். அந்த ஃபீட்பேக் எல்லாம் ஒன்றா எடுத்து ஒரு கோர்வையாக பண்ணி இவங்க அந்த காப்பி ரைட்டிங்கை கரெக்டாக அந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த பேனர்லையோ அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன்லையோ மெயின்டைன் பண்ணி அந்த ப்ராடக்ட் என்னென்னலாம் சொல்ல வருது அப்படிங்கிறத ஃபுல்லாக எழுதி அவங்க அந்த பிராண்டுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு தான் அந்த பிராண்டோட சேல்ஸே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆவரேஜாக ஃப்ரீலான்சிங்காக பண்ணிங்கன்னா லைக் 18,000 to 20,000 சாலிடாக கையில் நிற்கும். பட் அதை ஃபுல் டைமாக பண்ணிங்க பெரிய பெரிய பிராண்ட்ஸோட ஒரு 3 to 4 years நல்லா பண்ணி ஒரு நல்ல உங்களோட பர்சனல் பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் earn a lot in lakhs. நம்பர் 5 SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இது வந்து கூகுளில் இருக்கலாம், இல்லை வெப்சைட்ஸ் இருக்கலாம். அந்த கூகுளில் சர்ச் பண்ணும்போது உங்கள் வெப்சைட்ஸ் டாப்பில் வரும்னா இந்த ஆப்டிமைசேஷன் கரெக்டாக இருக்கணும். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த
வெப்சைட்டை மேலே புஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி, ஆர்கானிக்காக எப்படி அதை மேலே கொண்டாடுறது, சர்ச் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட் எப்படி ஃபஸ்ட்டு கொண்டாடுறது அப்படின்னு. அண்ட் மோர் ஓவர் இது வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், லைக் நீங்கள் உங்களோட ஆட்ஸில் கூட பண்ணலாம். எப்படி ஆட்ஸ் வந்து புஷ் பண்ணி இவ்வளோ பேர் கொண்டு போகிறது, நம்ம கூகுளில் எப்படி வந்து மேலே போகிறது சர்ச்சில், அப்படி பண்ணிங்கன்னா தான் யாரை ஃபஸ்ட்டு நம்ம சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வாங்க போகிறோம், அவங்களோட பிராண்டை பற்றி தான் படிக்க போகிறோம். இல்லை பிளாக் போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், யார் ஃபஸ்ட்டு வருதோ அவங்களுக்கு தான் நம்ம அட்ராக்ட் ஆகும். அவங்க தான் ஃபஸ்ட்டு வரவங்கள இவங்க தான் பெரிய ஆளுங்க அப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வச்சு உங்களோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்டையோ இல்லை உங்கள் பிராண்ட் வேல்யூவோ இங்கே போஸ்ட்டோ இல்லை இந்த உங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதெல்லாம் வச்சு எப்படி புஷ் பண்ணி மேலே கொண்டாடுறதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்கள் வெப்சைட்டில் இருக்க கான்டென்ட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் எப்படி புஷ் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணால் உங்களோட டாப்பில் வரும் அப்படிங்கிறது தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இதை வச்சு உங்களுக்கு ஜென்யூன் விசிட்டர்ஸ் யார், அந்த ஜென்யூன் விசிட்டர்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி ப்ராப்பரான ஆர்கானிக் கஸ்டமர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி நிறைய பேர்த்துக்கு அட்ராக்ட் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வச்சு புஷ் பண்ணி உங்களோட வெப்சைட் மேலே கொண்டாந்து அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன வழின்னு பார்க்குறது தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ இட்ஸ் லைக் நெவர் எண்டிங் ப்ராசஸ். எல்லா பிராண்ட்ஸுமே ஆன்லைனில் வந்துட்டாங்க, எல்லாருக்குமே எல்லாத்தோட பிராண்டோட காம்படிட் பண்ணி மேலே போகணும். அதுக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் வேணும். ஸோ நீங்கள் எப்பயுமே அப் டு டேட்டில் இருக்கணும். இது வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, எங்கே போகுது, எங்கே வருது, நம்ம வெப்சைட் எங்கே போயிட்டு இருக்கு, இதெல்லாம் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஆவரேஜாக இதுக்கு மந்த்லி 20 to 22,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஃப்ரீலான்சிங்காக. பட் ஃபுல் டைமாக பண்ணலாம், கண்டிப்பாக நிறைய லேக்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு 5 ways. ஸோ பார்ட் 2 வேணும்னா இந்த வீடியோக்கு 10,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன எல்லாத்துக்குமே ரெக்வயர்டாக ஸ்கில்ஸ் வேணும். ஒரு 2 to 3 months நல்லா ஒர்க் பண்ணணும். ஒரு 1 year ஆச்சும் விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாதான் ஏர்ன் பண்ண முடியும். எதுவுமே ஓவர் நைட்டில் கிடைக்காது. நம்ம எல்லாத்துக்குமே என்ன ஆசை வருதுன்னா, இன்க்ளூடிங் மீ, நிறைய பேருக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா, நான் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி கூட எது என்ன ஆசை இருந்துச்சுன்னா உடனே பண்ணணும், எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்பாட்டே பண்ணணும், இப்போவே நடக்கணும், இவ்வளோ நாளாக வெயிட் பண்ண முடியாது. எதுக்குமே ஒரு டைம் பீரியட் இருந்தால் தான் நிறையா ஏர்ன் பண்ண முடியும். தட் இஸ் த ஒன்லி திங். இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறையா ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 25 வரும்போது லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு 18 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 25 அப்போ சூப்பர் டூப்பராக ஏர்ன் பண்ணுவீங்க. ஒரு 2 years வந்து க்ரோயிங் பீரியட், நல்லா கற்றுப்பீங்க, டெவலப்மெண்ட் பீரியட். அதுக்கப்புறம் அதை ஸ்கேல் பண்ணி பெருசாக கொண்டு போய் நிறையாவே ஏர்ன் பண்ணலாம். And that's it for today boys. இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மாதிரி உங்களை பார்க்குறேன். Until then it's bye from your Maverick. Tada, bye bye, take care, peace out.